மலை சத்தியா உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக அதாவது இன்கம் டேக்ஸ் அண்ட் இடி டிபார்ட்மெண்ட்டை மத்திய சர்க்கார் அரசியல் நோக்கத்தோடு தங்களை எதிர்ப்பவர்களை அச்சுறுத்துவதற்காகவும் மிரட்டுவதற்காகவும் வருமான வரித்துறையையும் அதை போலவே இடி டிபார்ட்மெண்ட்டையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதில் ஒரு முயற்சி தான் இப்பொழுது இன்று காலையில் வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி. அது மட்டுமல்ல, சட்டமன்றத்துக்குள்ளேயே அவர்கள் போய் சட்டமன்ற விடுதி அந்த வீடுகளுக்குள்ளேயே சென்று சோதனை செய்வதை கடுமையாக எதிர்த்து நீதிமன்றத்தை கூட மாண்புமிகு பெரியசாமி அவர்கள் அணுகியிருப்பதாக இப்பொழுது தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். அவர்கள் இந்த மத்திய சர்க்காருடைய இந்த அமைப்புகளை தங்கள் சுயநலத்துக்காக, பிஜேபியினுடைய அரசியல் லாபத்துக்காக, மற்ற கட்சி தலைவர்களை மிரட்டுவதற்காக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு என்னுடைய பலத்த கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைத்தான் நான் சொன்னேன். சட்டமன்ற விடுதிக்குள் உறுப்பினர்கள் விடுதிக்குள் சென்றதை எதிர்த்து நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார்கள் என்று சொல்லி தொலைக்காட்சியிலே சற்று முன்புதான் அந்த செய்தியை பார்த்தேன். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கப் போகிறது என்பது நான் யூகமாக இப்பொழுது சொல்ல முடியாது. திமுக கூட்டணியை உடைக்க முயற்சி நடப்பதாக திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அப்படி ஒரு முயற்சி நடக்குதா? நான் ஒவ்வொரு தலைவரும் சொல்லுகிற கருத்துக்கு மறுப்பென்றோ அதை ஆதரித்தோ வழக்கமாக நான் பேசுவதில்லை. அது அவரவர்களுடைய சுதந்திரம் பேசுவது. ஆனால் அம்மாதிரி இந்த கூட்டணியை யாரும் உடைக்க முடியாது, நடக்கவே நடக்காது. இந்த கூட்டணி உறுதியாக இருக்குது. இதை அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் உறுதியாக இருக்கின்றன. நடைபெறப் போகிற தேர்தலிலும் மீண்டும் இந்த மதச்சார்பற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி தான் நடைபெறப் போகிற சட்டமன்ற தேர்தலிலும் வாகை சூடும் என்பதை நான் மீண்டும் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். மலை சத்தியா உண்ணாவிரத போராட்டம் தொடர்பாக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.